Hi friends, welcome back to Adya Fashion House. நான் இப்போ வந்து இந்த டிசைன்ஸில் ஸ்டோன்ஸ் ஸ்டிக் பண்ண போகிறேன். ஆல்ரெடி நான் உங்களுக்கு ஒரு டிசைன்ஸும் நான் உங்களுக்கு போட்டுட்டு வரேன். நிறைய பேர் வந்து இந்த ப்ரைடல் ப்ளவுஸ் ரொம்பவே எலகண்ட்டான லுக்காக இருக்குது, எங்களுக்கு வந்து எவ்ரி ஸ்டெப்ஸும் எங்களுக்கு போட்டு காட்டுங்கன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. நான் வந்து ஆல்ரெடி வீடியோஸ் வந்து போட்டுட்டு தான் நான் உங்களுக்கு வந்து எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். பட் இருந்தாலுமே நிறைய பேர் வந்து வீடியோஸ் இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணாமல் இருக்கிறதுனால நோட்டிஃபிகேஷன்ஸில் வராததுனால எங்களுக்கு நீங்கள் வீடியோவே போட மாட்டேன்றீங்கன்னு கேட்குறீங்க. பட் அப்படி இல்லை, நான் எல்லா வீடியோஸுமே நான் உங்களுக்கு அது ப்ராக்டிக்கலாக போட்டு காமிச்சு தான் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். எந்த சேனல்ஸ்லையும் நான் இந்தளவுக்கு சொல்ல மாட்டாங்க, எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்க மாட்டாங்க. பிகாஸ் அவங்களுக்கு ஆன்லைன் கிளாஸஸ் அந்த ப்ராக்டிக்கல் இது போயிடும் அப்படின்றதுக்காக. பட் நான் அப்படி இல்லை, என்னுடைய ஒரே மோட்டிவ் நீங்கள் எல்லாருமே வந்து எல்லா ஸ்டிச்சஸும் லேர்ன் பண்ணிக்கிட்டு அது மூலயமா ஒரு ஏர்னிங்ஸ் எடுக்கணும். வீட்டில் இருக்கிற ஃபீமேல்ஸ் எல்லாருமே வந்து கண்டிப்பாக செல்ஃப் மோட்டிவோடு இருக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது தான் அந்த சேனல். நான் ஒரு தடவையும் என்னுடைய சேனலில் சொல்லிகிட்டு இருக்கேன். ஸோ உங்களுக்கு எல்லா சிங்கிள் ஸ்டெப்பும் ஒரு ஷார்ப்னஸ்லேருந்து அண்ட் ஒரு பீட் எப்படி போடுறதுலேருந்து லாக்லேருந்து எங்களது ஆன்லைன் ஃப்ரீ ஸ்டிச்சஸ் போயிட்டு இருக்குது, அதுலேருந்தும் எல்லா வீடியோஸும் நான் உங்களுக்கு கொடுத்துட்டு இருக்கேன். அண்ட் ஃபீஸ் பே பண்ணி போயிட்டுருக்க கிளாஸஸும் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் ஜாயின் பண்ணுறதுக்கும் நிறைய பேர் கேட்டுட்ருக்கீங்க. நான் சொல்கிறதுனால இந்த செஷன் வந்து எங்களது இந்த மந்தோட எண்டில் முடியும். ஸோ அதுக்கப்புறமா நான் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஏன்னா ஹரிபரியாக வந்து நாங்கள் க்ளோஸ் பண்ணக்கூடாது. எந்த ஒரு இதுவும் எங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்டூடெண்ட்டு கம்ப்ளீட்டாக அதை ஃபுல்லாக தெரிஞ்சுக்கணும். அவங்க இந்த இன்ஸ்டியூட்டில் வந்ததில் வந்து நாங்கள் நல்லா தெரிஞ்சுட்டு இருக்கோம், அப்படி தான் சொல்லணுமே தவிர அவங்களுக்கு எந்த ஒரு குறையுமே இருக்கக்கூடாது அப்படின்றதுக்காக பார்த்து நாங்கள் ஸ்டிச்சஸ் சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம். அண்ட் எங்கள் கிளாஸில் ஃபாஸ்ட்டாக வரதுக்கும் ட்ரிக்ஸ் அண்ட் டிப்ஸ் கொடுப்போம். அண்ட் அதுக்கப்புறம் வந்து ஒரு டிசைனில் ஒருத்தரும் எப்படியெல்லாம் க்ரியேட்டிவிட்டியாக பண்ணலாம் அப்படின்னு ஒரு டிசைனிலேயே நிறைய பேருக்கு ஒரு க்ரியேட்டிவிட்டி கொடுத்து அவங்களுக்கு அந்த டிசைனை கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அப்போ தான் வந்து எல்லாருக்குமே வந்து அந்த டிஃப்ரெண்ட்டான திங்கிங் எப்படி இருக்குது, ஒரு நம்ம க்ரியேட்டிவிட்டி எப்படிலாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ற அவங்களுக்கு ஒரு தாட் வரும். ஸோ அதுக்காக பண்ணுறது தான் இது. எப்பயுமே க்ரியேட்டிவிட்டியான ஒரு இது தான் இந்த ஆரி ஒர்க்குன்றது. நீங்கள் எவ்வளோ க்ரியேட்டிவிட்டியாக பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ வந்து கஸ்டமர்ஸ் வந்து அவங்களுடைய ஆர்டர்ஸை உங்கள்கிட்ட கொடுப்பாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஒரு டிசைன்லேருந்து இன்னொரு டிசைன் டிஃப்ரெண்ட்டாக தெரியணும். ஸோ அது யூனிக்காக இருக்கணும். யூனிக்காக இருந்ததுன்னா அவங்க கண்டிப்பாக அவங்கக்கிட்ட தான் வருவாங்க, வேறு எங்கேயும் போக மாட்டாங்க. அட் த சேம் டைம் நீங்கள் சொல்கிற ப்ரைஸை விட அவங்க எக்ஸ்ட்ராவே கொடுக்கறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி கஸ்டமர்ஸே உங்களையே தேடி வருவாங்க. ஸோ அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியது, நீங்கள் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து டிசைன்ஸை கற்றுக்கணும், க்ரியேட்டிவிட்டியாக பண்ணணும். ஸோ அந்த மோட்டிவில் தான் நான் வந்து இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணியிருக்கிறது. நாங்கள் ஸ்டூடெண்ட்டுக்கு நாங்கள் கொடுக்குற ஒர்க்கு கூட பார்த்திங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி தான் கொடுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல வந்து நான் ஸ்டோன் ஒர்க்கு ஸ்டிக் பண்ணிவிட்டு அதை சர்க்கிள் பண்ணுற மாதிரி சுகர் பீட் கொடுக்க போகிறேன். இதில் வந்து நம்ம டிஃப்ரெண்ட்டாக வந்து இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் அதுவுமே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப தேங்க்ஸ். உங்களுடைய கமெண்ட் எல்லாம் படிக்கிறப்போ ரொம்பவே ஹாப்பியாக ஃபீல் ஆகுது. நான் உங்களுக்கு வந்து இந்த டீச்சிங் இதில் வந்து எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நம்ம எடுக்கிற கிளாஸஸ் நல்லா போகுது, நம்ம சேனலை நல்லா கொண்டு போயிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாமல் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுல எல்லாமே நல்லா போயிட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இருக்குது எனக்கு ஒரு மோட்டிவாக. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இப்போ பாருங்கள், நான் வந்து க்ளூ கம்மை தான் வந்து கொடுத்துட்டு அதில் ஸ்டிக் பண்ணணும் பீடை. பாருங்கள், இந்த க்ளூ கம் தான் பாருங்கள், இது ஃபேப்ரிக் க்ளூ கம். அண்ட் இதுலேயே வந்து வேறு மாதிரி க்ளூ கம் ஒன்று வரும், அதுவும் நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், இந்த மாதிரி டாட் வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் வந்து போடுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ டாட் வச்சுக்கோங்க. கம்மு ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒயிட் ஸ்டோன் தான் வந்து நான் இங்கே யூஸ் பண்ணுறது.
நீங்கள் ஒயிட் ஸ்டோனுன்னு கேட்டாவே எனக்கு கொடுப்பாங்க கடையில் ஷாப்பில். நீங்கள் எப்பவுமே ஸ்டிக் பண்ணிவிட்டு கொஞ்சம் ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறமா போட்டிங்கன்னா தான் வந்து அது வந்து நம்மளுக்கு வராமல் இருக்கும், நல்லா ஸ்டிக்காக ஒட்டிக்கும். ஸோ டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கோங்க. எப்பயுமே வந்து ஸ்டிக் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 5 to 10 மினிட்ஸ் அதை விட்டுருங்க. உடனே குயிக்காக வந்து ஸ்டிச்சை ஸ்டார்ட் பண்ணாதீங்க. நான் இப்போ இதை ஃபுல்லாக ஸ்டிக் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அண்ட் இந்த ஸ்டிக் பண்ணுறது போயிட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நான் உங்களுக்கு இந்த லீஃப் எப்படி ஷார்ப் பண்ணுறதுன்னு ஒன் மோர் டைம் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஸ்டிக் பண்ணுறது போயிட்டு இருக்குது. ஸ்டூடெண்ட் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க. நான் இந்த ஷார்ப்னஸ் வந்து எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு நிறைய பேர் இதையே தான் கேட்டுகிட்டே இருக்கீங்க. பட் நானும் நிறைய வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். பட் இப்போவும் வந்து ஒன் டைம் நான் உங்களுக்கு ஷோ பண்ணிடுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து பீட் எடுத்துட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் ஜூம் பண்ணி கூட காட்டுறேன் உங்களுக்கு.